வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. 22வது எபிசோட் 24வது சாப்டர்ல கேசவன் நாராயணன் அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவர் இறந்து போன பின்னால நடந்த பல விஷயங்கள் பற்றியும் ஞானிகிட்ட விளக்கி சொல்றாரு. அதை கேட்ட மற்ற உயிர்கள் கூட ஞானிகிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் கேட்ட ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லி தெளிய வைக்கிறாரு. அந்த உயிர்கள் மட்டுமல்ல, நாமும் பல சந்தேகங்களுக்கு இந்த எபிசோடில் விடை காணலாம். நம்ம கதை கேட்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் ஒரு 3 எபிசோடில் இந்த சொர்க்கம் நடுவிலே கதை முடிய போகுது. இவ்வளவு நாள் நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்த கதை நான் போடும்போதும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க கதை கேட்கலாம். நான் கேசவன் நாராயணன், சோழப்படையின் உபதளபதி. ஆனால் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. கடவுள் என்று பூமியில் அழைக்கப்படும் ஒளியான இடத்திற்கு போகாமல், பூமிக்கு திரும்பி வராது இடையே ஒரு இடத்தில் இருந்தபடி வாழ்ந்ததையும் வாழ்பவரையும் யோசித்து கொண்டிருக்கிறேன். என் கதையை ஞானி கேட்க மெல்ல மெல்ல விவரித்து நடந்தவற்றை மறுபடி அனுபவித்து மனம் கரைத்து கொண்டிருக்கிறேன். வெட்டி சாய்த்ததும் வெட்டப்பட்டதும் வலியில்லாது புரிகிறது. எப்படி வலித்திருக்கும் என்று நினைத்தால் வலிக்கிறது. வெறுமே மற்றவர் வருகையை பார்த்தபடி, மற்றவர் இறப்பை கவனித்தபடி இருந்த என்னை ஞானி மெல்ல என் வாழ்வை யோசிக்க வைத்தார். என் வீர பராக்கிரமங்கள் சிரிப்பாகிவிட்டன. என் அழுகை, என் வலி எல்லாம் தேவையற்றவை என்று தெளிவாகிவிட்டன. நான் முன்னிலும் அமைதியாகி உள்ளே ஆழ்ந்து நிற்கிறேன். மறுபடி பிறக்க நேர்ந்தால் இப்படித்தான் இருப்பேன். அழாது பிறக்கும் குழந்தையாக, சிரிக்காது பார்க்கும் பிள்ளையாக, சிந்திக்க தெரிந்த இளைஞனாக, செய்வதறிந்த கணவனாக, செம்மையான முதியோனாக, சீர்மிகு கிழவனாக இருப்பேன். மனிதர்கள் என்னை குரு என்பார்கள், ஞானி என்பார்கள். உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிகிறது என்பார்கள். நானே ஒளி என்று இருக்கும் அவர்களுக்கு பூமியில் சித்தர், யோகி, ஞானி என்று பெயர். நீங்கள் அப்படித்தான் ஞானியாரே? ரயிலில் அடிபட்ட அந்த பெண்மணி, திருமணம் செய்யாத முதிர்கண்ணி கேட்டாள். நான் வியப்புடன் அவளை பார்த்தேன். நன்றி சோழரே, உங்கள் கதையை உங்கள் அனுமதியின்றி நானும் கேட்டேன். பலது புரிந்தது, தெளிவாயிற்று. ஆனால் இன்னமும் கேள்விகள் உண்டு. கேட்கலாமா என்று கூட தெரியவில்லை. பேசிவிட்டு அமைதியானாள். விலகியிருந்த பல உயிர்கள் அருகே வந்தன. நான் கவனித்து வந்தவை, நான் கவனிக்காது வந்தவை என்று பலரும் இருந்தார்கள். ஒரு ஆவலோடு நெருங்கினார்கள். நெருங்கியதும் பேசியதும் கேட்பதற்கல்ல, மனம் நினைத்தால் மனதோடு பேசும். எத்தனை தொலைவு ஆயினும் கேட்கும். இது கேட்பதல்ல, உணர்தல். தொலைவு அருகே என்பது இங்கில்லை. அருகே தோன்றுவது ஒரு மரியாதையின் பொருட்டே, அனுமதி கேட்கிற விதமாகவே. அவளுக்கு நான் பதில் சொல்லவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சந்தேகம் கேட்டு தெளிவிக்க முடியுமா என்னால் என்று புரியவில்லை. என் மனம் ஓசையற்று இருந்தது. கேளுங்கள் அம்மா, ஞானி நிதானமாய் பதில் சொன்னார். பரபரவென்று பலர் சூழ்ந்து கொண்டார்கள். உங்கள் பதிலை நானும் கேட்கிறேன் என்றார்கள். விண்ணப்பம் போல அருகே தோன்றினார்கள். ஞானி எல்லோரையும் பார்த்து வரவேற்பது போல் தலையசைத்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் உண்டு. அவை எங்கே இங்கு காணோம்? உதாரணமாய் பூச்சிகள், பாம்புகள். அவர்களுக்கு தனி இடம் உண்டு. பூமியிலிருந்து சற்று உயரே இருப்பார்கள். பறவைகள், மிருகங்கள் என்று பலரும் இங்கு வந்துதான் ஆக வேண்டும். தனித்தனி உயரங்களில் வாழ்வார்கள். மறுபிறவி உண்டு அவர்களுக்கு. மனிதராகும் வரை உண்டு. இதை இயக்குவது யார்? ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி. வரையறுக்கப்பட்ட விதமாய் இயங்குகிறது. ஊஞ்சலை உந்தித்தள்ள ஊஞ்சல் முன்னே போய், முன்னே போனதால் பின்னே வந்து, பின்னே வந்ததால் முன்னே போய், மறுபடி பின்னே வந்து என்பதாய் இந்த இயக்கம் சீராய் நடைபெறும். முதலில் உந்தி தள்ளியது யார்? ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி, கடவுள் என்று சொல்லலாம். எல்லாம் கடந்தவர் என்பதால் கடவுளா? கடக்க முடியாதவர், அறிய முடியாதவர், அளக்க முடியாதவர். மனித ரூபமா? மனிதருக்கு மனித ரூபம், எருமைக்கு எருமை,
எறும்புக்கு எறும்பு. ஞானி சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள். பூச்சி மீனாகும், மீன் ஆமையாகும், ஆமை வராகமாகும், வராகம் சிம்மமாகும் என்பது போன்ற வளர்ச்சியா? அப்படித்தான் இருக்கும். திட்டவட்டமாக பேச இயலாதா? முடிந்து போனது பற்றி என்ன பேச்சு? அடுத்தது என்ன என்று யோசியுங்கள். எனக்கு அடுத்தது என்ன? கத்தி குத்துப்பட்டவன் கேட்டான். அவன் கனிந்திருந்தான். கம்பீரம் கூடியிருந்தது. மறுபடி மனித பிறவி. எங்கு? எவரால் குத்தப்பட்டீரோ அவர் வீட்டில். ஏன்? அவனுக்கு உங்கள் வருகை ஒரு தண்டனையாக இருக்கலாம். எப்படி? பிறந்து பாரும். மறுபடி எல்லோரும் சிரித்தார்கள். நான் இப்போது உடலா? நீங்கள் உடலாக தெரிகிறீர்களே, நான் எப்படி தெரிகிறேன்? உடம்பெனும் உணர்வு. இந்த உணர்வு சுமையா? நீர் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தது அது. வலிக்கச் செய்திருப்பின் சுமை, வாழ வைத்திருப்பின் சுகம். நான் வலிக்கச் செய்திருக்கிறேன். வலியில் இங்கே தவித்தேன், அழுதேன். இப்போது இல்லை. என்ன இது? உணர்ந்து விட்டீர். கிளம்பும். எங்கே? பூமிக்கு. இப்போதே வா. ஆமாம், இப்போதே. இந்த புத்தி அமைதி அங்கேயும் வருமா? குறிப்பிட்ட காலம் தாண்டி வரும். ஏன் அப்படி? செய்த வினைக்கு தண்டனையாக கொஞ்சம் தொந்தரவு, அடிதடி, ரகளை, பயம், பதட்டம், நோய்படல், நோய் உச்சத்தில் சட்டென்று தெளிவு, பிறகு நிதானமான வாழ்க்கை. எப்படி துல்லியமாக சொல்கிறீர்! வேறு கணக்கு இல்லை. இது ஒரு விதம்தான். எனக்கும் புரிகிறது. போய் வாரும். மறுபடி இங்கு வருவேனா? வேறு இடம் ஏது? புரிகிறது. அவன் நகர்ந்தான், மறைந்தான், உறிஞ்சி உமிழப்பட்டான். அவன் ஊரிலேயே, அவன் எதிரி வீட்டிலேயே அவன் இறங்கினான். மேலே உள்ள இடம் பற்றி சொல்லுங்கள். வெறும் சக்தி வடிவம். உணர்வுகள் கரைந்து போன நிலை. நீரில் நீர் பாய்வது போல, தழலில் தழல் கலந்தது போல, காற்றில் காற்று புகுந்து மறைதல் போல, ஒளியில் ஒளி ஊடுருவி காணாது போதல். அங்கே போனால் பிறவி இல்லையா? இல்லை. ஆனால் கடவுள் ஆணையிடலாம். ஒரு ஒளித்துளியை பூமிக்கு அனுப்பலாம். வந்த வண்ணமே வெளிவருமா? இல்லை. கலைந்து 4-5 குணங்கள் ஒன்றாகி வெளிவரும். புரியவில்லை. நான், நீங்கள், சோழ தளபதி, அந்த அம்மாள் என்று கலந்து ஒரு உருவம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி. எதற்கு கடவுள் அனுப்புகிறார்? பூமியின் தர்மத்தை நிலைநாட்ட, நல்லது கெட்டது பார்த்து சீர் செய்யவா? ஆமாம். எதற்கிது? காற்று சரியாக வீச, கடல் கொந்தளிக்காது இருக்க, எரிமலை எகிராது இருக்க, சுழற்சி சரியாக நடக்க. தர்மம் எப்படி இவைகளோடு சம்பந்தப்படும்? அழுகையும் கோபமும் வலியும் வேதனையும் பயமும் பரபரப்பும் வெளியை கெடுக்கும். வெளியின் தடுமாற்றத்தால் காற்று திசை மாறும், சுழற்சி தடுமாறும், கடல் நீரும் எரிமலையாய் கொதிக்கும், புயல் வீசும், நீர் பெருகி நிலம் குறுகி பூமி தவிக்கும். அதனால் அது தவிக்காது இருக்க இப்படி சில சக்திகளை அனுப்புவார். அவை மகான்களாக உலவும். அவருக்கு ஏன் இந்த வேலை? பூமி அவர் குழந்தை, அவர் படைப்பு. மற்ற கிரகங்களில் என்ன இருக்கும்? உயிரின் வேறு வடிவம். எப்படி? சுழற்காற்றாய், மணல் துகளாய், நெருப்பு தழலாய், சுற்றும் காந்த கட்டிகளாய். அவையும் உயிர்தானா? எல்லா உயிரும் பிரபஞ்ச சக்தியின் துகள்களே. வடிவம் மாறும். மறுபடி பிறப்பது வேதனைதானா? அது உணர்வை பொறுத்தது. உடம்பு உண்டெனில் வலி உண்டு, பிறப்பு உண்டெனில் இறப்பு உண்டு. அப்படித்தான் வலிக்கும் என்று உணர்ந்தால் பிறவி வேதனை இல்லை. பிறப்பு அறுக்க என்ன செய்ய வேண்டும்? மனம் கரைக்க வேண்டும். மனம் மனிதனின் குணமா? இல்லை எல்லா உயிரினத்திற்கும் உண்டா? உண்டு. பூச்சிக்கும் மனம் உண்டா? உண்டு. அதனாலேயே மீனாய் பிறகு ஆமையாய் வளர்கிறது. இப்போது இங்கே மனம் உதற என்ன செய்ய வேண்டும்? செய்ததை உணர்ந்து மீண்டும் அனுபவித்து பிரித்து எரிந்துவிட வேண்டும். எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இவர் ஒரு பெண்ணை தொடர்ந்து விரட்டி துன்புறுத்தி அப்பெண்ணை விருப்பமில்லாது கற்பழித்து பிறகு கொலையும் செய்திருக்கிறார். இவர் இதை மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டும். மனம் உடம்பில்லாது மறுபடி வாழ வேண்டும். உடம்புகள் செய்த கூத்துக்களை மறுபடி அனுபவிக்க வேண்டும். ஐயோ, இப்படி செய்தேனே என்று பரிதவித்து எழும்போது உள்ளே ஒரு விடுதலை ஏற்படுகிறது. அந்த வினை, அந்த செயல் மன்னிக்கப்படுகிறதா? மறக்கப்படுகிறது. அந்த வினைக்கு எதிர்வினையே இருக்காதா? இருக்கும், நிச்சயம் இருக்கும். எப்படி?
நோய். சுற்றியுள்ளவர்கள் ஆஹா என்று கூவினார்கள். எல்லா நோயும் தண்டனையா? வேறு என்னவாக இருக்க முடியும்? நோயற்றவர் பாவமே செய்யாதவரா? வறுமை ஒரு நோய், தனிமை ஒரு நோய், பயம் ஒரு நோய், தோல்வி ஒரு நோய். உண்ண உணவிருந்தும் உண்ண முடியாதபடி, உறங்க முடியாதபடி பல வகையாய் தண்டிக்கப்படுவார்கள். சகல உயிர்களும் அதே தண்டனை அனுபவிக்கின்றனவா? பிறவி ஒரு நோய். பல பேர் ஞானியை கும்பிட்டார்கள். ஞானி சூரியனைப் போல காணப்பட்டார். பிறவாமல் இருக்க எளிமையான வழி என்ன? பக்தி. எப்படி? உண்மையான பக்தி செய்கிற போது மனம் பக்குவப்படுகிறது. புறம் பேசாது, பொய் கூறாது, ஆத்திரம் கோபம் கொள்ளாது, மௌனமாய் இருக்க முடிகிறது. வெற்றியும் பெறுகிறது. மனித மனம் பூமியிலேயே தெளிவுபட துவங்குகிறது. இங்கு வந்ததும் தெளிவு பெறுவது மேலும் எளிதாகிறது. உடம்பு இருக்கும்போதே மனம் அமைதியாகிவிட்டால் இங்கே உடம்பில்லாது தவத்தில் ஆழ்ந்துவிடும். பிறகு வினைகளுக்கேற்ப மேலேயோ கீழேயோ போகலாம். அப்படியானால் செல்வம் ஆரோக்கியமான வரமா? மனதை பொறுத்தது. புரியவில்லை. செல்வம் வறுமை என்று பிரிப்பதை விட துக்கம் சந்தோஷம் என்று பிரிக்கலாம். அமைதியானவர்கள் எங்கும் சந்தோஷமானவர்கள். இங்கு அமைதியானவர்கள் கீழே அதே உணர்வோடு இருப்பார்கள். நோய் இருப்பினும் இல்லாது இருப்பினும் ஆனந்தமயமாய் இருப்பார்கள். எனக்கு புரிகிறது. நான் தொடர்ந்து தவம் செய்யட்டுமா? ரயில் தவறி விழுந்த அம்மையார் கேட்டார். செய்யுங்கள். அவள் நகர்ந்தாள், மறைந்தாள், எங்கோ மறைந்து கொண்டாள். எனக்கு பிறவி வேண்டும் ஒருவர் கேட்டார். நல்லது. என் ஊரிலேயே ஸ்ரீரங்கத்திலேயே பிறக்க வேண்டும். அரங்கனை நேசிப்பது தொடர வேண்டும். தொடரும். பல பிறவிகள் தொடரும். ஒரு பிறவியில் புரியும். என்ன புரியும்? தாசியின் கண்களை விட அரங்கனின் கண்கள் உயர்ந்தவை என்று காட்டப்பட்ட கதை தெரியுமில்லையா? அதுபோல ஸ்ரீரங்கத்தை விட உன்னதமான இடம் ஒரு பிறவியில் உணரப்படும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஸ்ரீரங்கம் போய் அறுக்க முயற்சிக்கிறேன். அவர் நகர்ந்தார். மற்றவர்கள் அமைதியானார்கள். நானும் ஞானியும் நகர்ந்தோம். பூமி நோக்கி நகர்ந்தோம். நண்பர்களே, கேசவன் நாராயணன் கதை ரொம்ப மனச உருக்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அவர் மனைவியின் இறப்பு, அதனால அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் கேட்குறப்ப கண்ணில் நீர் வந்துருச்சு. அவரோட முடிவு கூட ரொம்பவும் சோகமா இருந்துச்சு. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன கதை சொல்லலாம்னு கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அது எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். டிப்ஸ் சொல்லிடலாமா? அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்க ரோலை உங்களை விட யாரும் நல்லா செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.